பொங்கல் தான். ஆனால் எங்களுக்கு இன்னொன்று இருக்குது. இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது தீப திருவிழா. எல்லாரும் நினைக்கிற மாரி தீபம் நான் வீட்டை சுற்றி விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எங்கள் திருவிழா அப்படி இருக்காது. கரெக்டாக தீபத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடியேற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னிலிருந்து எங்கள் ஊர் வேறு மாதிரி இருக்கும். ஓட்ட ஒடிசல் ரோடெலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ரோடை க்ளீனாக வச்சுருப்பாங்க. அங்கங்கே பப்ளிக் டாய்லெட் வைக்கிறது என்ன, கொசு மருந்து அடிக்கிறது என்ன, முனிசிபாலிட்டி ஃப்ரீயாக வேலை செய்யும். ஊரே க்ளீனாக இருக்கும். கொடியேற்றின நாளிலிருந்து சாமி மாடவீதியில் உலா வர ஆரம்பிச்சிடும். காலையில் ஒரு ஊர்வலம், நைட்டு ஒரு ஊர்வலம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வரது தான் அதோட சிறப்பு. வர 6வது நாள் தான் லோக்கல் லீவ் விட ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலு காலேஜெலாம் அன்னிலிருந்து ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வெள்ளித்தேர் மாடவீதியில் வர ஆரம்பிக்கும். அந்த நைட் டார்க்னஸில் மின்ற வெள்ளியில் அதுக்கு மேலே எரியிற சீரியல் லைட்ஸும் சும்மா பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பனிக்குளிர்லையும் 4 மணி வரைக்கும் வெள்ளித்தேரை பார்த்துட்டு அடுத்த நாள் 7th டேக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவோம். இந்த நாள் தான் திருவிழாவோட மிகப்பெரிய ஹைலைட். இது வரைக்கும் ட்ராக்கில் வந்த சாமி ஊர்வலம் அன்னைக்கு மட்டும் மக்களால் இழுக்கப்படும். சும்மா பிரம்மாண்டமாக 5 மரத்தெருங்க. பிள்ளையார், முருகர், அண்ணாமலையார், அம்மன், சண்டீஸ்வரர்னு பிள்ளையார் முருகர்னு போக ஆரம்பித்து 3வது வர தேரில் தான் அண்ணாமலையார் வருவார். இதை தான் நாங்கள் பெரிய தேருன்னு சொல்லுவோம். இந்த இழுத்துட்டு போய் நடையில் விடுறதே மக்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். அந்த வடத்தை தனியாக சிங்கிளால் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த தேர் சும்மா 2 அடி நகர்ந்தாவே போதும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடு கூட்டினா தான் அந்த தேரை இழுக்க முடியும். அந்த கூட்டத்துலேயும் அந்த தேர் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு அந்த சத்தத்தோடு இழுக்கிறது வேற லெவல். சும்மா தீயாக இருக்கும். வர 10வது நாள் தான் தீபம். காலையில் கோவிலில் பரணி தீபமும், ஈவினிங் 6 மணிக்கு மாலையில் மகா தீபமும் ஏற்றுவாங்க. சும்மா 20-25 பக்தர்கள் மட்டும் வெளியூர்லேருந்து தீபத்துக்காக அன்றைக்குமா ஊருக்கு வருவாங்க. ஊரே நிரம்பி இருக்கும். சுற்றி பார்க்குற எல்லாம் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. மலைக்கு போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க, மலை சுற்றுறவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. மலை ஏறிட்டு மலை சுற்றுற அளவுக்கு வெறித்தனமான பக்தர்களும் இருப்பாங்க. ஷார்ப்பாக 6 மணிக்கு ஏற்றுற தீபத்துக்கு ஊரே கூட்டிட்டு நான் வீட்டு மாடியில் நிற்கும். கரெக்டாக அந்த சின்ன தீபாவளி மலையில் தெரிய ஆரம்பித்த பிறகு இங்கே தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் புழக்கிற அளவுக்கு பட்டாசு சத்தம் வெடிக்கும். வீட்டை சுற்றி விளக்கேறியும் கலர் கலராக பட்டாசெல்லாம் போட்டு ஊரே கலர்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி நியூ இயர் கலந்த போல் ஒரு ஃபீல். ஊரே ஜெகஜோதியாக மின்னும். இதோடு முடிஞ்சிடாது. கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் வீட்டை விளக்கேற்றி தான் இருப்பாங்க. மலையில் தீபமும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அன்னையிலிருந்து வெளியூர்லேருந்து வர கூட்டம் குறைய ஆரம்பிக்கும். தீப கடைகளும் 7 நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண அந்த வர நாட்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த தீப திருவிழா வெறும் பக்தர்களாக மட்டும் இல்லை, வணிக சார்ந்த திருவிழாவாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிகளுக்கும் சரி, வெளியூர்லேருந்து திருவிழாவுக்காக வர வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட இந்த திருவிழாவை தான் இந்த வருஷம் நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். இந்த திருவிழாவோட மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேருது. ஆனால் கரோனாவை பொறுத்த வரைக்கும் கூட்டம் சேரக்கூடாது. ஸோ வேறு வழி இல்லாமல் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வருஷம் நம்மளுக்கு செலிப்ரேஷன் இல்லை. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி கொண்டாடணுமோ அது போல் நம்ம கொண்டாட போகிறோம். ஏன் அதை விட பிரம்மாண்டமாகவே